ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலக்ஷ்மி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு மயு இருக்காங்க. உடனே அங்கே பாக்கிய மயுவை சமாதானப்படுத்திட்டு, இங்கே பாரு, அவங்க பேசினது எல்லாமே தப்பு தான் மயு, அதை நான் பெரியப்படுத்த விரும்பலை. இனி அவங்க அப்படி பேச மாட்டாங்க. ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட நான் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு வந்திருக்கேன். இனி அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன்றாங்க. அவங்க டேடியை டேடின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அது எனக்கும் புரியுது மயு, அவங்க சொன்னது ரொம்ப பெரிய தப்பு தான், நீ எதை பெருசாக எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு மயுவை பார்த்தீங்கன்னா ஆறுதல் படுத்திட்டு இருக்கவங்க. அப்போ கரெக்டாக அங்கே இனிய வராங்க. நீ டிராயிங் காம்படிஷனில் வின் பண்ணல, அதுக்கான ப்ரைஸ் தான் உனக்கு இதுன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. உடனே மயு அதை வாங்கிக்கிறாங்க. நான் கூட வேற மாதிரி பேசுவாங்க பாட்டின்னு நினைச்சேன். பாட்டி இப்படி பேசினது எனக்கே கூட ரொம்ப வருத்தம் தான். பாட்டிக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு மயுவும் அங்கவே தூங்கிடுறாங்க. அடுத்ததான் நம்ம பாக்கிய கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப எலியிலிருந்து செல்வியிலிருந்து பாக்கிய எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உன்னுடைய அப்பா அனுப்பின ஆளுங்க இன்னும் வரல, ஆனா நேரம் இருக்குல்லன்றாங்க. உடனே செல்வி பாத்துக்கா, அப்ப பிரியாணியில ஏதோ கலப்படம் பண்ண மாதிரி இப்ப பண்ணிட போறாங்கன்னு சொல்றாங்க. உடனே எழில் சச்ச அப்படி எல்லாம் நடக்காது, அவர் முன்ன மாதிரி இல்ல, அவர் மாறிட்டாருன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே கோபி வேற லெவல மாசம் அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற ஆளுங்க எல்லாருமே கூட்டிட்டு இங்க நீங்க இப்படிதான் பண்ணணும், மெனு இது எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே செல்வி பாக்கி கிட்ட, அக்கா விட்டா நீங்க ஆர்டர் முடிக்கிறதுக்கு பதிலாக சாரே எல்லாரும் முடிச்சு கொடுத்துருவாரு போல, அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்காங்கன்னெல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை செல்வின்னு பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா ராதிகா கால் பண்ண. உடனே கோபி பாக்கிய என்ன நம்பி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கா, இது ஒட்டுமொத்தமா நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நான் இதை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க. உடனே பாக்கியா அதுக்கான வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது கோபி கிட்ட பேசாம நேரா ராதிகா கிட்ட போயிட்டு, சாரிங்க, எனக்கு விருப்பம் இல்லைனாலும் இந்த ஆர்டர் முடிச்சு கொடுக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் உங்களுடைய புருஷனை நான் வேலைக்கு சேர்த்திருக்கேன்னு சொல்லிட்டு பாக்கியா ராதிகாவுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.